எங்க வாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? யாழில் எங்கே போகிறோம்? நம்ம ஈசை பிடிக்க போகிறோம். எங்கே போகிறோம்? ஈசை பிடிக்க போகிறோம். வாங்க, ஈசை புத்து வெடிச்சிருக்கு, நம்ம போய் ஈசை பிடிக்க போகலாம். இங்கே பதியம் போட்டு வச்சுருக்குங்க. இந்த ஈசல் முன்னாடிலாம் யார் நிறைய சாப்பிட்ருப்பாங்க, இப்போலாம் யாரும் சாப்பிட்றது கிடையாது, கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு. போதும் நீ பிடிச்ச ஈசல். கொத்து கொத்தா ஈசை. எங்கே போனாலும் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. ஈசல் பிடிச்சாச்சு. ஈசல் இதை எப்படி இப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். நாங்கள் ஈஸியை பிடிச்சிடலாம். ஒடியாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈசலை பொறிக்க போகிறோம். மறுத்துட்டு அப்படியே சாப்பிட்டா எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்குமோ பார்த்துக்கலாம். வாங்க ஒடியாங்க ஒடியாங்க. இங்கே இருக்குது. ஈஸியை பார்த்தாலும் கையும் ஓடல காலும் ஓடல. கம்மியாக தான் கிடச்சிருக்கு. நம்ம ஒரே புத்தில் ஒரே தடவை தான் எடுத்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டது பார்ப்போம். ஈசலுக்கு இன்னைக்கு இந்த நிலமை விதி இருந்திருக்கு. ஈசல் வறுவல் முடிந்த கம்மியாக தான் கிடச்சிருக்கு வாங்கி. அதனால் ஒன்றும் பிரச்சனை. கொஞ்சமோ அதிகமோ இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். அவ்வளோதான் வாழ்க்கை. கொஞ்சம் தான் இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் தான் இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமாக சாப்பிட்டுருமா, அவ்வளோதான். இது இப்போ இன்னும் இந்த நேரத்தில் இந்த ஈசலும் கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க? ஈசலை மாற்றி அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா பொரிகடலையும் 4 பொரிகடலையை போட்டு அப்படியே மசிச்சு செம்ம சூப்பராக இருக்குது ஈசை. உங்களுக்கு இன்னைக்கு யார் யார் ஈஸை தின்னாலும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அதோட ஈஸியை மறக்காமல் பார்த்துருங்க. யார் யாருக்கு ஈஸை பிடிக்கும்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.